ஓம் சாந்தி. 29/8/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அனைத்து விஷயங்களிலும் சகிப்புத்தன்மையுடையவர் ஆகுங்கள். இகழ் புகழ், வெற்றி தோல்வி அனைத்திலும் சமமாக இருங்கள். கேள்விப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை வைக்காதீர்கள். கேள்வி: ஆத்மா சதா ஏறும் கலையில் முன்னேறி கொண்டே இருப்பதற்கு எளிய வழி சொல்லுங்கள். பதில்: ஒரு தந்தை சொல்வதை மட்டும் கேளுங்கள், மற்றவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள். மற்றவர்களை பற்றிய வீண் சிந்தனையில், வெளி விஷயங்களில் தங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் இருங்கள். அப்போது ஆத்மா சதா ஏறும் கலையில் இருக்கும். இல்லாத பொல்லாத விஷயங்களை கேட்பதினால், அதன் மீது நம்பிக்கை வைப்பதினால் நல்ல குழந்தைகள் கூட கீழே விழுந்து விடுகிறார்கள். எனவே மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு உண்மையில் நாம் அரைக்கல்பமாக ராவண ராஜ்யம் ஆரம்பித்ததிலிருந்து தந்தையை நினைத்தோம் என்பது இப்போது நினைவிற்கு வந்திருக்கிறது. அரைக்கல்பம் முழுமையாக நினைத்தீர்கள் என்பதும் கிடையாது. எப்போதெல்லாம் துக்கம் அதிகரித்ததோ அப்போது நினைவு செய்தீர்கள். ஆகையில அரைக்கல்பமாக நினைச்சோன்றது கூட உண்மை இல்லை அப்படின்றார். நாடகத்தின் ரகசியம் புத்தியில் இருக்கிறது. இப்போது வாயினால் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நாம் அவருடையவராக ஆகிவிட்டோம். ஆகையால் அதிகமாக ஞானத்தின் அவசியமும் இல்லை. அதாவது இறைவனை அடையிற வரைக்கும் பாட்டு பாடினீங்க, பஜனை பண்ணீங்க, பூஜை செய்தீங்க, எல்லாமே செய்தீங்க. அடைஞ்ச பின்னாடி, இறைவனுடையவராக ஆன பின்னாடி அதெல்லாம் எதற்கு? எதுவுமே அவசியம் இல்லை. ஞானம் கூட புரிஞ்சுக்கிற வரைக்கும், புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி ஞானத்தினுடைய அவசியமும் இல்லை என்றார். இப்போ அனுபவம் செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் அமைதி கடலாக இருக்கீங்க, ஞான கடலாக இருக்கீங்க அப்படின்னு மகிமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அமைதியையும் அந்த ஞானத்தையும் அனுபவம் செய்யணும், அல்லது அந்த அன்பில் மூழ்கணும். அன்பு கடலாக இருக்கிறீங்கன்னு பாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். தந்தையினுடையவர் ஆகிவிட்டோம் என்றால் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிவிட்டோம். இங்கே பாட்டு பாடுவது, கைகள் தட்டுவது போன்ற அந்த மாதிரியான விஷயம் எதுவும் இல்லை. அதற்கு அவசியமே இல்லை. இங்கேயோ குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு மட்டும் செய்ய வேண்டும், வேறு எதுவும் இல்லை. வீட்டில் இருந்தாலும் அனைத்தையும் செய்து கொண்டே தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும். இப்போது நாம் தேவதையாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இங்கே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். உணவு விஷயங்கள் கூட சுத்தமானதாக இருக்க வேண்டும். அங்கே 36 வகையான உணவுகள் கிடைக்கும். இங்கே சாதாரணமாக இருக்க வேண்டும். உயர்ந்ததாகவும் வேண்டாம், மிக தாழ்ந்ததாகவும் வேண்டாம். அதாவது சங்கம யுகத்தில் பிராமணர்கள் எப்படி வாழணும் அப்படின்னா, எந்த விஷயத்திலுமே ரொம்ப ஹையாகவும் போகக்கூடாது, ஹை எண்டுக்கு போகக்கூடாது. அதுக்காக லோ எண்டில் இருக்கணுன்றதும் கிடையாது. ரொம்ப தாழ்வாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும், சாதாரணமாக இருக்கணும். அங்கே போன பின்னாடி உங்களுக்கு 36 வெரைட்டிஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே சாதாரணமாக தான் இருக்கணும் அப்படின்றார். அனைத்து விஷயங்களிலும் சகிப்புத்தன்மை வேண்டும். இகழ் புகழ், வெற்றி தோல்வி, வெயில் குளிர் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நேரமே அப்படி இருக்கிறது. தண்ணீர் கிடைக்காது, இது அது என்று எதுவும் கிடைக்காது.
சூரியன் கூட தன்னுடைய வெப்பத்தை காண்பிக்கும். ஒவ்வொரு பொருளும் தமோ பிரதானம் ஆகிறது. இந்த சிருஷ்டியே தமோ பிரதானமாக இருக்கிறது. தத்துவங்களும் தமோ பிரதானமாகி உள்ளது. எனவே இவை துக்கம் கொடுக்கிறது. இகழ் புகழில் கூட போகக்கூடாது. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது யாராவது யாரையாவது தவறாக ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே டிஸ்டர்ப் ஆகி விடுகிறார்கள். ஏனென்றால் தற்போது விஷயங்களை திரிப்பது நிறைய இருக்கிறதல்லவா? ஆகையால இவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு நம்பிடாதீங்க. அவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, சொல்கிறவங்க உங்களுக்கு அது மேலே மசாலா எல்லாம் போட்டு மாற்றி கூட சொல்லுவாங்க. இவருக்கு தேக உணர்வு இருக்கிறது, வெளிப்பகட்டு நிறைய இருக்கிறது என்று பாபா சொன்னார் என்று யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்றால் அவ்வளவுதான். காய்ச்சல் அதிகமாகி விடுகிறது. தூக்கம் கூட போய்விடுகிறது. அதாவது சில நேரத்தில் இப்படிலாம் நடக்குது. யாருக்கோ ஒருத்தருக்கு தேகாபிமானம் அதிகமாக இருக்கும், இல்லை வெளி ஷோ அதிகமாக இருக்கும். அவங்க ஏதோ வந்துட்டு பாபா கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அப்போ பாபா கூட யாரோ இருப்பாங்க. அப்போ பாபாவுடைய வாயிலிருந்து இவங்களுக்கு ரொம்ப தேகாபிமானம், ரொம்ப ஷோ விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அவங்க சொல்லியிருக்கலாம். அதை கேட்டவங்க அவங்க கிட்டே போய் பாபா அவங்கள பற்றி இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு பாபா சொல்கிறார், கேட்கவே கேட்காதீங்க, தூக்கமே போயிடும், காய்ச்சல் ஏறிடும் அப்படின்ற டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடும். எனவே இது போன்ற வீண் விஷயங்களை கேட்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா ஒருபோதும் யாரையும் நிந்திப்பதில்லை. அதாவது சாக்காரத்தில் பிரம்ம பாபா இருக்கும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்கு. பாபா புரிய வைப்பதற்காக சொல்கிறார். இல்லாத பொல்லாத விஷயங்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வதினால் நல்ல நல்ல குழந்தைகள் கூட கெட்டு போகிறார்கள். துரோகியாகி வீணான விஷயங்களை ஒருவர் மற்றவருக்கு சொல்வார்கள். ஆகையில சொல்கிறவங்க யாரு அதனுடைய ஆதாரத்தில் எல்லாமே இருக்குது. பாபா வந்து நிந்தனை பண்ணலை, அவங்கள பர்ஃபெக்டாக ஆக்கணும்னு கொஞ்சம் தேகாபிமானம் இருந்தாலும் அதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் அதை கேட்டு சொல்கிறவங்க அவங்க பொறாமை இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த பொறாமையினால் என்ன பண்ணுவாங்க? எல்லா மசாலா போட்டு இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால யார் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். யார் சொன்னாங்கன்னு கேட்கணும். அவங்க சொன்ன அவங்களா, அவங்களுக்கு என் மேலே பொறாமை அப்படி தான் சொல்லுவாங்க. அது எவ்வளோ உண்மையாக இருக்குது நீங்களே தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோன்னா ஆன்மீகத்தில் இருக்க முடியுமா? உயர்ந்த நிலை அடைய முடியுமா? ஏறும் கலையில் போக தான் முடியுமா? இனிமையான செல்ல குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். எவ்வளவு அன்பாக புரிய வைக்கிறார். யாருடைய விஷயத்தையும் கேட்காதீர்கள், வீணாக மற்றவர்களை பற்றி சிந்தனை செய்யாதீர்கள். சரி, சில பேர் வந்து உன்னை பற்றி பாபா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றி பாபா என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு அது வேற பரப்பிட்டுருப்பாங்க. அதுக்கு பாபா யார் என்ன சொன்னாலும் யாருடைய விஷயத்தையும் கேட்காதீங்க அப்படின்றார். நான் ஆத்மா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது. ஆத்மாதான் சம்ஸ்காரத்தை தாரணை செய்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக ஆக வேண்டும். அடுத்தது பாபா சேவையை பற்றி சொல்றார். ஒவ்வொருவரும் அன்பாக புரிய வைக்க வேண்டும். பாருங்கள், இப்போது அழிவின் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அசுர உலகம் முடிய போகிறது. இப்போது தேவதையாக வேண்டும்.
இங்கே தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று இப்படி அன்பாக புரிய வைக்க வேண்டும். தேவதைகள் வெங்காயம், பூண்டு போன்றவைகளை சாப்பிடுவதில்லை. நாம் கூட மனிதனிலிருந்து தேவதையாகிறோம் என்றால் இவற்றை எப்படி சாப்பிட முடியும்? இதை விட்டு விடுங்கள் என்று உங்களுக்கும் இறைவன் ஆலோசனை வழங்குகிறார் என்று சொல்லுங்கள். அடுத்தது பாபா நம்முடைய நினைவு எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்றார். அந்த உலகாய காதலன் காதலி ஒருவரை ஒருவர் நினைக்கிறார்கள் என்றால் புத்தியில் சித்திரம் தோன்றுகிறது. பிறகு ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டே இருப்பார்கள். சாப்பிட்டு கொண்டே நினைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களோ ஒரு பிறவியின் காதலர்கள். நீங்கள் ஒரு நாயகனின் ஜென்ம ஜென்மாந்தரத்தின் நாயகிகள். நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் கேரண்டி கொடுக்கிறேன், ஒவ்வொரு கல்பமும் நானே வந்து குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக மாற்றுகிறேன் என்று பாபா கூறுகிறார். இந்த கல்பம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கல்பத்திற்கும் இது கேரண்டின்றார். மறுபடியும் நானே வந்து உங்களை தூய்மையாக்குறேன் அப்படின்றார். அங்கே தூய்மையற்றவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஞானம் எவ்வளவு எளிதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் முதலில் ஆச்சரியம் படும் வகையில் கேட்கிறார்கள், பிறகு ஓடிவிடுகிறார்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னை தானே சோதித்து கொள்ள வேண்டும். நான் மிக மிக இனிமையாக இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். எனக்குள் என்னென்ன குறை இருக்கிறது? அனைத்து தெய்வீக குணங்களும் தாரணை ஆகி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உங்களுடைய நடத்தையை தேவதைகளை போன்று மாற்ற வேண்டும். அசுர உணவுகளை தியாகம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு வீணான விஷயங்களையும் கேட்கக்கூடாது, மேலும் பேசக்கூடாது. பொறுமையாக இருக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய நினைவை, உள் உணர்வை மற்றும் பார்வையை அலௌகீகமாக ஆக்கக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். சங்கல்பம் எப்படியோ அப்படியே சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம பக்கம் மனம் போல் மாங்கல்யம் அப்படின்வாங்க. நம்ம எண்ணம் எப்படியோ அது போலதான் நமக்கு அமைகிற உலகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுன்றார். யார் புதிய உலகத்தை படைப்பதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களோ அவர்களின் ஒவ்வொரு சங்கல்பமும் உயர்ந்ததாக, அதாவது அலௌகீகமானதாக இருக்க வேண்டும். அப்போது நினைவு, உள் உணர்வு மற்றும் பார்வை அனைத்தும் அலௌகீகமாக மாறிவிடும். அப்போது இந்த உலகத்தின் எந்த ஒரு நபரோ அல்லது எந்த ஒரு பொருளோ தன் பக்கம் கவர்ந்தெழுக்க முடியாது. ஒருவேளை ஈர்க்கிறது என்றால் நிச்சயம் அலௌகீக தன்மையில் குறை இருக்கிறது. அலௌகீக ஆத்மாக்கள் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக இருப்பார்கள். இப்போ லௌகீகம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான பந்தனங்கள், கவர்ச்சிகள் இருக்கும். ஆனால் அலௌகீகம் அப்படின்னா லௌகீகம் அல்லாத ஒரு நிலை. அப்போ அவங்களுக்கு எந்த கவர்ச்சியும் கவர்ந்தெழுக்க முடியாது அப்படின்றார். ஸ்லோகன், இதயத்தில் பரமாத்மா அன்பு மற்றும் சக்திகள் நிறைந்திருந்தால்
மனதில் குழப்பங்கள் வர முடியாது. அவ்யக்த சமிகை. சம்பூர்ண சத்திய தன்மையும் கூட தூய்மையின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. தூய்மை இல்லை என்றால் சதா உண்மையாக இருக்க முடியாது. காமவிகாரம் மட்டும் தூய்மையற்ற தன்மை அல்ல, அதனுடன் மற்ற துணைவர்களும் இருக்கிறார்கள். அதாவது மற்ற விகாரங்களும் அதன் கூடவே இருக்கு அப்படின்றார். ஆக மகான் தூய்மை என்றால் தூய்மையற்ற தன்மையின் பெயர் அடியாளம் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே